கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 282ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு சிலுவையில் அறையப்படாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல சமாதானமும் கிடைத்திருக்காது. எனவே அவர் சமாதான பிரபுவாக வந்தார். சமாதான பிரபுவாக நமக்காக சிலுவையில் மரித்தார். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஜீசஸ் மேக்கிங் பீஸ் பை த blood of his cross. Colossians chapter 1 verse 20. Thank you. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே இஸ்ரவேலிலே அவருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் நின்று பாயுதே. விலையேற பெற்றவனாய் உன்னை மாற்றவில்லாக இருந்தனரே. விலையேற பெற்றவனாய் உன்னை மாற்றவில்லையாக இருந்தனரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 282வது வாரத்திலும் கூட ஆண்டோட கிருபையினாலே சிலுவையினாலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். சிலுவை என்பது ஆதி காலத்தில் ஆண்டவர் இருந்த காலத்திலே அது ஒரு சிலுவை மரணம் என்பது மற்றவர்களால் ஒரு சபிக்கப்பட்ட ஒருவனுக்கு மட்டும்தான், அதிகமாக பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு தான் அந்த சிலுவையினுடைய ஒரு மரணம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிலுவை, அந்த பாவ சிலுவையை அல்லது மற்றவரால் இகழப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றி நமக்கு தந்தார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிய போகிறோம். அருமையானவர்களே, முதலாவது கொலோசையர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி பாடணும். சமாதானத்தை சிலுவையிலே உண்டு பண்ணினார். பாருங்கள், அவரை சுற்றி இருந்த எல்லா விதமான போர் செய்வர்கள், அதிகாரிகள் எல்லாரும் அவரை அதிகமாக காரணம் இல்லாமல் வெறுத்த சமயத்திலையும் இவர் என்ன செய்தார்? அந்த போர் செய்வர்கள் சொல்ல எல்லாரும் இவருடைய மரணத்தை பார்க்கும்போது மெய்யாகவே தேவனுடைய மனுஷன்னு சொல்லத்தக்கதாக அவர்கள் இவரோட சமாதானமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் மற்றொரு மூலமாக வரும்பொழுது நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது பாருங்க, கொலோசையர் 1:20 பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டுன்னு போட்டு இப்போ எல்லாரோடும் ஒப்புரவமாக இருக்க வேண்டும். பூலோகத்துல என்ன இருக்கு, பரலோகத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் பூலோகத்துல நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த செலுத்தி வந்தார். பாருங்க, நம்ம கூட அநேக நேரங்களில் அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்குறோம். ஆசிரிப்பு கூடாரங்கிறது பரலோகத்தில் உள்ள மாதிரியின்படியே மோசைன்ட்டு ஆண்டவர் சொல்லி அதன்படி செய்ய சொன்னாரு, அதுல இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியே நம்ம ஜெபத்துல கூட சொல்றோம், பரலோகத்தில் செய்யப்படு பூலோகத்துல செய்யப்படு போல அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்குறோம். அப்போ பரலோகத்துக்கு நம்ம தகுதிப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துல அவர் சிலுவையில் அறியப்பட்டார், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டோட சிலுவையை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் பரலோகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் ஒரு மாதிரியாக நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்தது பாருங்க, எபேசியர் 2:14-18 கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தாவீதில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலம் பெற்றிருக்கிறோம். அதுக்கு முன்னால ஏற்கனவே நம்ம தியானித்தபடி அதற்கு முன்னால நேரடியாக ஆண்டவரிடத்துல யாருமே போக முடியாது. எல்லாரும் ஆசாரியர்கள் மூலமாக தான் போகணும். ஆசாரியர்களோ தீர்க்கதரிசிகளோ ஆண்டவரோட பேசி அவருடைய காரியங்களை
மற்றவங்களுக்கு தெரிவித்தாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதிலிருந்து அந்த பிரிவினைகள் முற்றிலுமாக மாறுகிறது. நாம் நேரடியாக அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுகாத ஆவியை நாம் அவருடைய சிலுவையின் மூலமாக அவருடைய மனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து மத்தேயு 10:38 பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டோட சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பிரியமானவர்கள் ஆகிறோம். என்னுடைய பிள்ளை நாம் சிலுவை சுமந்தது போல, நான் கஷ்டப்பட்டது போல, நாம் மற்றவங்களுக்காக பாரப்பட்டது போல என்னுடைய பிள்ளையும் பாரப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நல்ல சீஷனாக, ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு நல்ல நண்பராக நாம் மாறக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்த பாருங்க, பிலிப்பியர் 3:17 போட்டுக்கு பாருங்க, வேறு விதமாக நடக்கிறவர்கள் சிலுவைக்கு பகைஞர் போட்டு. அப்ப வேறு விதமான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே யாரு சிலுவைக்கு பகைஞர்கள் சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள நாமெல்லாம் யாரு? அவருடைய சிநேகிதர், அவருக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோம். ஒரு சிநேகிதர்னு சொல்றவங்க யாரை சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நிலைமையிலும் பிரியவே மாட்டாங்க. அது கஷ்ட காலத்துலதான் அதிகமாக அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்வார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தாரு? அவருடைய சிலுவையை நாம சுமக்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய, ஒருவேளை நம்மை பக்குவப்படுத்த முடியாத நமக்கு தரக்கூடிய காரியங்களை நாம் ஏற்று செயல்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சுகந்த அவர் நம்முடைய சிநேகிதர்களாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகிறார். அது மட்டும் நாம் பாருங்க, கலாத்தியர் 6:14 போட்டிருக்கு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாமே வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி காட்டுறதுக்காக பாருங்க, நம்ம எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போறோம். எங்கேயாவது ஒரு உயரமான ஒரு கோபுரத்துல அந்த சிலுவை இருந்ததுன்னா அது நமக்கு எவ்வளவு நானும் கூட ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம நல்ல ஒரு தைரியத்தை அது செய்து தருகிறது. ஆக அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் சாபமாக எண்ணப்பட்ட அந்த சிலுவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவை ஏற்றுக்கொண்டதுனால நாமும் கூட அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகையினால சிலுவையை குறித்த மேன்மை எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கணும். அந்த சிலுவை வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபையிடெல்லாம் நாம் ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம்